கத்தரிக்காய், உப்பு போட்டு அவித்த கடலை, வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2ஆம் 3ஆம் பால், இது 1ஆம் பால் கட்டியாக எடுத்து வச்சுருக்கு, புளி, வெந்தயம், ஜால் சமையல் மிளகாய்த்தூள், உப்பு, இது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வாங்க சமைப்போம். இப்போ எண்ணெயே விடுவோம். இதுக்குள்ள அடுப்பை எரிப்போம். இப்போ அடுப்பை மூட்டியாச்சு. நாங்கள் போய் புளியை கரைப்போம். புளியை இதுக்குள்ள தண்ணியை ஊற்றி ஊற விடுவோம். இது நல்லா ஊறட்டும். ஊறினா பிசைஞ்சு புளியை எடுப்போம், சாறை எடுப்போம். இப்போ எண்ணெய் கொதிக்குது. நாங்கள் இந்த கத்திரிக்காயை வெட்டி இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்படி சரமாக வெட்டுறாக்கிட்ட இது பொரிஞ்சால் குழம்பு அரிக்கைக்குள்ள இது உள்ளுக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் சிலாக்கள் இப்படி வெட்டு வேணும். இது விருப்பம் இல்லைன்னா இந்த பொரிஞ்சு எடுக்க முறுகிய தடி மாதிரி இருக்கும். இதுக்குள்ள சதைய இருக்கிற மாதிரி தெரியாது. இதாட்டு சொன்னால் நிறைய சதையல் இருக்கும். உங்களுக்கு பொரிச்சு எடுத்து குழம்பு வச்சு போட்டு பார்த்தா அதுக்குள்ள வெண்ணெய் மாதிரி சதையல் இருக்கும். நாங்கள் இப்படி தான் வெட்டுறாங்க. நீங்கள் விருப்பம் வேண்டாம், விருப்பம் போல் வெட்டுங்கோ. என்ன வடிவத்தில் நீங்கள் வெட்டுங்கோ. இது இப்போ 300 கிராம் கத்தரிக்காய்க்கு 100 கிராம் கடலை போடுறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிக்க துவங்கிட்டுது. நாங்கள் இந்த கத்தரிக்காயெல்லாம் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். இது பொரிக்க சின்னனாக வந்துடும். நாங்கள் பொரிஞ்சு வருது. இன்னொரு நிமிஷத்தில் இறக்கலாம். இப்பயே பாருங்கோ, இந்த கத்தரிக்காய்க்கும் மெல்லிசா வெட்ட கத்திரிக்காயும் பாருங்க, இது தடி மாதிரி இருக்கும். நாங்கள் பொரிச்சு எடுத்தோம்டா, இந்த அளவில் வெட்டி பொரிச்சு எடுத்தோம்டா தடி மாதிரி இருக்கும். இதுக்குள்ள உள்ளுக்குள்ளே சதையில் ஒன்று இருக்கா தெரியாது. இப்படி வெட்டி போட்டுட்டு தந்தீங்கடா உள்ளுக்குள்ளே வெண்ணெய் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதை இறக்க போகிறோம். இதை நீங்கள் சிலாக்கள் பொரிக்கல உப்பு போட்டு பொரிப்பினோம். நாங்கள் அதுவும் போடுறோம் இல்லை. அது பேருந்து சுவரம் தானே கறிக்கல. இப்படியே முழு கத்திரிக்காயை நாங்கள் போட்டு பொரிப்போம். இப்போ தண்ணி இது இருக்கிற எண்ணெய் எல்லாம் இதுக்குள்ளால வடிஞ்சிடும். நாங்கள் இதில் வச்சோம்னா எண்ணெய் வடிஞ்சிடும். மற்றதுலையும் போடுறோம். போடைக்குள்ள இந்த கத்திரிக்காய் இதை நாங்கள் பொரிஞ்சு கொண்டு கேட்கல. ஒரு சகோதரி கேட்டிருந்தால் இந்த மண் பாடிகள் என்ன மாதிரி பாவிக்கிறேன் நீங்கள் புதுசுலியன்று கேட்டிருந்தா. மற்றாக்கள் பாவிக்கிறேன் எனக்கு என்ன மாதிரின்னு தெரியாதம்மா. நான் வாங்கின உடனே கொண்டு போய் ஒரு வாளிக்கில் தண்ணியை நிறைச்சி போட்டு அது தண்ணிக்குள்ளே இதை போட்டு விட்டுருவேன். ஒரு இரவு முழுக்க ஊறும். அடுத்த நாள் இந்த இதுக்குள்ளே தண்ணியை நிறைச்சி கொதிக்க வைப்பேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொண்டே ஊற்றி போட்டு நாங்கள் பாவிக்க துவங்குவோம். இதுதான் நாங்கள் பாவிக்கிறது. இப்போ நாங்கள் 3ஆவது தரமும் போட்டு பொரித்து குடிச்சிடும் எடுக்க போகிறோம். இப்போ இதை நான் செய்கிறதுண்டா இனி இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற தாச்சி வச்சு செய்கிறேன். மற்றாக்கள் என்ன சொன்னால் இதுக்குள்ளேயே வெங்காயம் உள்ளி அதில் போட்டு பொரித்து இதுக்குள்ள போட்டு பேர்ந்து குழம்பு வைக்கிறது. அதேண்டில் வெங்காயம் உள்ளின்ற வாசம் எல்லாம் இந்த எண்ணெயோட போயிடுமென்றதுக்காக நான் புறம்பாக நல்ல கொஞ்சம் எண்ணெயில் அதுகளை செய்வேன். நீங்களும் விரும்பினா இப்படி செய்யுங்க, இல்லை நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இதுக்குள்ளேயே வெங்காயம் உள்ளி எல்லாம் பொரித்து இதுக்குள்ள போட்டுட்டு குழம்பு வைக்கலாம். அல்லது நான் இப்போ செய்ய போகிறவோட செய்யுங்க. இப்போ இதுக்குள்ள நாங்கள் நல்லெண்ணெயை விட போகிறோம். ஒரு கொஞ்சம் பாருங்க. இப்போ இதுக்குள்ள இவ்வளோதான் விட்டு நான் நல்லெண்ணெய். இதுக்குள்ள இந்த உள்ளியை போட போகிறோம். இதை போட்டு 2 நிமிஷத்துக்கு பிறகு வெங்காயம் போடுவோம். இதையும் போட்டு பச்சை மிளகாயம் போட்டு விடுவோம். இப்போ இதுக்குள்ளே கருவேப்பிலையும் போடுவோம். போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு
அரை முருகன் நாங்கள் வெங்காயத்தை போட்டு வாங்குறோம். இப்போ இதை உள்ளி சிவந்து கொண்டு வந்துட்டுது. இது நாங்கள் இது நல்லெண்ணெய். இப்போ நாங்கள் வீட்டுக்கு சேர்க்கலாம் இப்படி சரி. இப்போ கல்யாண வீடுகள் பெரிய இதுகள் விருத்துகள் சொன்னால் இந்த தேங்காய் எண்ணெய் பொரிச்ச எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் வெங்காயம் உள்ளியதுகளை செய்வோம். இது வீட்டுக்கு இப்போ செய்யல அதை தேங்காய் எண்ணெயிலே இந்த மணம் எல்லாம் இந்த குழம்புக்குள்ளேயே வரும். நாங்கள் இப்படி செய்யல. நாங்கள் இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போடுவோம். இதுவும் நல்லா பொரிக்க விடுவோம். ரெண்டு கட்டி போட்டு கொஞ்சம் நாங்கள் கெட்டியாக வதங்குறோம்னா கொஞ்சம் உப்பு தூளை போட்டு விட்டால் இது வேகமாக வதங்கும். இது வதங்குறேன்னு சொல்லல, கிட்டத்தட்ட பொரிச்ச மாதிரியே வரும். வாங்க இப்போ பார்ப்போம் என்ன மாதிரியான இந்த நாங்கள் விட்ட எண்ணெயை பார்த்துனீங்கன்னே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாங்கள் அது நல்லா முருகப்பட்டு இப்போ நாங்கள் அந்த எண்ணெய்களை போட்டு பொரிச்சிருந்தோம்னா இது மனம் எல்லாம் அந்த எண்ணெயோடு அப்படியே இறங்கி இருக்கும். இதுக்கு நாங்கள் இப்போ வெந்தயம் போட போகிறோம். வெந்தய குழம்பு தானே வெந்தய அப்போ கொஞ்சம் போட்டு அதையும் இப்போ வேறு வீட்டில் ஒவ்வொரு கரையிலேருந்து வெந்நீர் இறங்கும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டு அதை முறிக்கணும். இந்த எண்ணெய் இறங்கி வரணும். ஆக எண்ணெய் இது கண்டு விட தேவையில்லை. இப்போ கொஞ்சம் நிமிஷம் இதாண்ட வெந்தயம் முருகிடும். ரெண்டு வெந்தயம் நல்ல வாசம் பெறுது. இது நாங்கள் எல்லாத்தையும் கலப்போம். இப்போ இவ்வளோ மணத்தையும் நாங்கள் மற்றபடியாண்டா அந்த எண்ணெய்க்குள்ள இறக்கி போட்டு தான் தருவோம். இப்போ இனி இதுக்குள்ள குவண்டா விடுவோம். கட்டியாக அந்த கட்டியாக கரைச்சி எடுத்த புளி ரெண்டாம் மூண்டாம் பால் இப்போ நாங்கள் தூள் போட போகிறோம். மூண்டு வரது தூள் போட்டாங்க. கிழங்கி போட்டு இதெல்லாம் உப்பு நாங்கள் கையாடியே அளவு போட போகிறோம். இது நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி விட போகிறோம். இதுக்குள்ள இந்த கடலையும் போட்டுட்டு மூடுவோம். கொதிக்கட்டும் கடலையும் சேர்ந்து. இது நல்லா கொதித்து அவியட்டும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்க்கல நீங்களே அந்த மணத்துலேருந்து இந்த வித்தியாசத்தை தெரிவிங்க. இதுக்குள்ளேயே உள்ளி மணம் எல்லாம் இருக்கிற நல்ல ஒரு மணமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இதுக்குள்ள கடலையே அமைஞ்சு கொண்டு இருக்குது. சரி நாங்கள் நல்லா கொதிச்சுட்டு இப்போ தூள் வைக்க அடங்கிட்டு புளி வைக்க எல்லாம் அடங்கிட்டு நாங்கள் பொரிச்சா கத்திரிக்காய் துண்டுகளை போடுவோம். அப்போ இனி நாங்கள் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் அவியும் மட்டும் மூடி விடுவோம். இந்த வித்தியாசத்தையும் மணத்தையும் நீங்கள் சமைச்சு பார்க்கல தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இதுக்குள்ள நாங்கள் இப்போ எடுத்து வச்ச முதல் பாலை விடுவோம். விட்டுட்டு இப்படியே மூடி ஒரு கொதி வேற 10 நிமிஷம் தணலில் விட்டுட்டு ஆஃப் பண்ணுவோம். மெல்லிய நெருப்பில் விடுவோம்.
இது நல்லா நல்லா கொதிச்சா பிறகு இப்போ 2 நிமிஷத்தால் அங்கே கொதி வந்துட்டு அப்போ 2 நிமிஷத்தால் நல்ல குறைஞ்ச நெருப்பில் விடுவோம். இப்போ இந்த நல்லா கொதிச்சிட்டுது. இது நாங்கள் இப்படியே மெல்லிய நெருப்பில் விடுவோம். விட்டுட்டு திறக்க வேணாம். அப்படியே 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணி விடுவோம். மெல்லிய நெருப்பில் ஒரு 10 நிமிஷம் விடுவோம். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணுவோம். இதை இனி நாங்கள் திறக்கவே வேணாம். இதை கொதிய அடங்க மாட்டோம். இப்படியே விடுவோம். கொதிய அடங்கினா அப்புறம் திறப்போம். வாங்க இப்போ 10-15 நிமிஷத்துக்கிட்டே ஆகுது. ஓஃப் பண்ணி இப்போ எங்களோட குழம்பு கொதிச்சு எல்லாம் சரியாக வந்துட்டுது. இந்த கறியணிங்க புட்டு சோறு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். இதே மணங்குடத்தோடு இருக்கும். 350 கிராம் கத்திரிக்காய்க்கு 100 கிராம் கடலை நல்லா அவிச்சு சேர்த்திக்கண்டா அளவாக வரும். கடலையை நீங்கள் விரும்பின மாதிரி என்ன ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயோ அல்லது சும்மாவோ போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டு பேர்ந்து இதே மாதிரி செய்யுங்க. கத்திரிக்காய், கொழுப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, முதலாம்பால், 2ஆம் 3ஆம் பால், வெந்தயம், உப்பு, மஞ்சள். வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இனிமேல் அடுப்பு மூட்டையில் கத்திரிக்காய் போட போகிறேன். உடனே வெட்டி போடுவோம், இல்லாட்டி கத்திரிக்காய் கருத்துப்போம். இப்போ 2ஆம் 3ஆம் பால். இந்த கத்திரிக்காய்க்கு அடியில் தான் நிற்கணும். தண்ணி மேலே வரக்கூடாது. தண்ணியின் அளவு காட்டுறேன் பாருங்க. இங்கே நிற்கிது. மேலே எடுத்துடாதீங்க. தண்ணியை சில சிலண்டு வந்துடும். இப்போ அடுப்பம் போடுவோம். இதுக்குள்ள நாங்கள் பச்சை மிளகாய், இது உரைப்பு இதுதான். நல்லபடியாக பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போடுங்க. வெங்காயம், கருவேப்பிலை நல்லா கசக்கி போடுங்க. கொழுப்பு எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். ஆனால் தூர போயிடாதீங்க. பக்கத்தையே இல்லைங்க. பால் விட்ட வழியாக மஞ்சள் போடுவோம். உப்பு அளவான உப்பை போடுங்க. உப்பை கூட போட்டுறாதீங்க. காணும் வெந்தயம் உப்பை கொஞ்சம் போடுங்க. இறக்கைக்கில் கொஞ்சம் போடுவோம் வாசத்துக்கு. இப்படி இருக்க நல்லா கிளறி போட்டு மூடி விடுங்க. அவியட்டம். இறைச்சி கறி காய்ச்சிக்கல. இது ஒரு பக்க கறியாக காய்ச்சுங்க. இன்றைக்கு இறைச்சி காய்ச்ச மத்தியானம் கொழுப்பை போட்டு ஒரு பால் கறி, ஒரு சொதி எலும்பு போட்டு ஒரு சொதி வைப்போம். கட்டாயம் கொதிக்கட்டும். மூடி விடுங்க. பாருங்க கொதி வந்திருக்குது. இந்த மட்டை வழியாக கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு எப்படி வந்திருக்குது. தண்ணியை நான் சொன்ன அளவு விடுங்க. கூட விடாதீங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டு கேட்டால் தண்ணி வற்றாமல் கத்தரிக்காய் அவியும். பாருங்க இப்போ அவியே இல்லை. இன்னொரு 2 நிமிஷம் கூட மெல்லிய நெருப்பில் விட்டுங்க. இப்படியே வச்சுட்டு நல்லா மெல்லிய நெருப்பில் விடுங்க. அப்படியே புழுங்குற மாதிரி டப்பாண்டு அவிஞ்சிடும் கத்தரிக்காய். இப்போ பாருங்க 5 நிமிஷத்தால் நல்லா புழுங்க மட்டும் சொன்னால் மெல்லிய நெருப்பில் விட்டா. இப்போ பாருங்க கத்திரிக்காயை என்ன மாதிரி அவிச்சிட்டு. இப்போ நாங்கள் நல்லா கொதிச்சோன்னா மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா சரி. இப்போ கொஞ்சம் மசியுங்கோ. முழுக்க மசிக்கணும் மட்டும் இல்லை, கொஞ்சம் மசியுங்கோ. இனி அடுப்பை கொஞ்சம் கூட்டுவோம். கூட்டிட்டு முதலாம்பாடை விடுங்கோ. இது இறைச்சி கறி சோறுகளோட சாப்பிட்றீங்கள. இதில் தேசி புளி விடணும். சொல்ல மறந்துட்டேன். தேசி புளி எடுத்துட்டுறேன்.
பாடியாக மசிச்சு அந்த முழுசா தெரிகிறதுல கொஞ்சம் கொஞ்சம் மசிக்கிறேன். மற்றபடி கொஞ்சம் கிடக்கட்டும். இப்போ நான் நிப்பாட்ட போகிறேன். அதுக்கிடையில் வழக்கமாக செய்கிற மாதிரி வெந்தயம் போடுங்கோ. வெந்தயம் போடுறது நல்ல வாசமாயும் இருக்கும், உடம்புக்கு நல்லதானே. ஒருக்கா நல்லா கூட்டி தான் இருக்கிறேன். கூட்டி போட்டு இன்னும் இந்த ஒரு மெல்லிய கொதி எல்லா இடமும் பிறகு தண்ணோன்னு நிப்பாட்டுங்கோ. நிப்பாட்டுவோம். இதை நல்லா ஆறினாப்புறாது தேசி புளி விடுவோம். நிப்பாட்டி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நல்லா ஆறிட்டுது. நாங்கள் இப்போ தேசி புளி விட போகிறோம். நல்லா தேசி புளி விடுங்கோ. கொஞ்சம் சுட்டுட விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், ருசி கூட இருக்கும். நல்லா பிரட்டிட்டு சோத்துக்கு இறைச்சிக்கறி நல்ல உரைப்பு இறைச்சிக்கறி காய்ச்சுவோம். அந்த நேரம் இது நல்ல ஒரு கறியாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். கத்திரிக்காய், செத்தல் மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நல்லா, உப்பு, கருவேப்பில்லை, புளி வாங்க இப்படி செய்யணுட்டு பார்ப்போம். அப்பம்மாங்கிற உங்களோட பிள்ளைகள் தான் அப்பம்மா. அவள் வந்து அந்த நாளில் சின்ன வெங்காயம் தான் இருந்தபடியாக அது போட்டாவும் இருக்காது. ஆனால் ருசி கூட நல்லெண்ணெயை விடுறேன். அடுப்பை எரிச்சு போட்டு நாங்கள் கத்திரிக்காயை வெட்டுவோம். சின்ன சின்ன வட்டங்களாக வெட்டுங்கோ. இது நல்ல ருசியான சம்பல். மரக்கறி காலத்தில் காய்ச்சறதுக்கு சக்கரண்டி எண்ணெய் தான் விட்டுருப்பேன் பாருங்கோ. இதை இப்படியே வச்சு இந்த கத்திரிக்காய்களை அடுக்கி விடுவோம். இது அப்பம்மா பிள்ளைகள் எல்லாம் வேலையாக வெளியில் வலிக்கிட்டோன்னு அப்பம்மாவும் அப்பப்பாவும் இருக்கீங்கள தங்களுக்கு சுவமான சமையல் செய்து சாப்பிடுவோம். வடிவாக அடுக்கி விட்டிங்கன்னா ஒன்று நேரத்துலேயும் பொறிச்சு எடுத்துடலாம். நாம மாறி மாறி திருப்பி திருப்பி இருந்தோம். இங்கால கொஞ்சம் எழுந்துருந்தோம். இங்கால காணாட்டி மற்ற பக்கம் மாறி மாறி கிட்டத்தட்ட பொறிஞ்ச மாதிரி இருந்தோம். இதான் அப்பம்மா செய்வான். நல்ல ருச்சியாக இருக்கிறது. அங்கோ இறக்குவோம் பாருங்கோ. 2 பக்கமும் நல்லா கருகி 2 பக்கமும் நல்லா சிவந்துட்டுது. சரி, நாங்கள் இதை இறக்குவோம். ரெண்டு பக்கம் சிவந்துட்டுது. இனி எல்லாத்தையும் இறக்குவோம். சித்தமிழாயை போடுவோம். சித்தமிழாயை கருவேப்பிலையும் ஒன்றா போடுவோம். இதை நல்லா முருகை வறுப்போம். நல்லா சிவந்துட்டுது. நல்லா சிவந்துட்டு இறக்கி வைக்க நல்லா அந்த மடிக்க மடிக்க உடையும். அப்படி போய்க்கணும். நீங்கள் நல்லா சிவக்க பார்த்துட்டு அதை வைக்குவோம். இதை அப்படியே வச்சுட்டு வெங்காயத்தை போடுவோம். வெங்காயமும் கொஞ்சம் நிறமாகட்டும். எண்ணெய் காலமெல்லாம் விடுங்கோ. இல்லாட்டி சொட்டு எண்ணெயை விடுங்க. நீங்கள் காணக்கூடிய ஒரு சொட்டு தான் விடுறேன் பாருங்க. கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே விடுவோம். அது அந்த அளவுக்குள்ளேயே பொடிச்சு கொண்டிருக்கட்டும். நாங்கள் தான் செத்தமிழாயும் உப்பையும் மிக்சியில் அடிப்போம். கத்தரிக்காய் அடிக்கிறேன் இல்லை,
இந்த சித்த மிளகாயும் இந்த உப்பு இந்த உப்பா சீனி அது என்னது சீனி எல்லாம் அடிவாய்க்கு வைக்கிறது இந்த உப்பு சேர்த்த மிளகாயம் கொடுத்து இது நாங்கள் மிக்சியில் அடிப்போம் வெங்காயம் வளர்ந்துட்டோம் கொஞ்சம் நிறம் மாறும் வெங்காயம் அதுக்கு தான் இதை அடித்து கொண்டு வரணும் இது பருவத்துட்டு அதோட நான் இந்த புளியையும் இதுக்குள்ளேயே போட்டு விட்டுட்டேன் புளி வெங்காயம் காணும் மறுபட்டது காணும் நான் இப்போ அடுப்பு போட்டு இது மிளகாயும் உப்புமே அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்த கத்திரிக்காயை போட்டு இடித்து ரக்கணும் இது நல்லா இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் இதுக்குள்ள விட்டினா நீங்கள் பாவிக்கிற எண்ணெயில் விடலாம் கூட நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதை விளக்குவோம் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு இடிக்க போகிறோம் வாங்க இதையும் இடிப்போம் புளியையும் போடுவோம் இதையும் வளர்க்குவோம் நாங்கள் இது கொஞ்சம் நறுவலாக தான் இடிக்கணும் இப்போ இதுக்குள்ள கத்தரிக்காயும் வெங்காயமும் புளியும் இருக்குது இதுக்குள்ள செத்தல் மிளகாயும் உப்பும் இருக்குது இதை இதுக்குள்ள போடுவோம் நல்லா கலந்து விடுவோம் வெள்ளிக்கிழமையெல்லாம் நல்ல ஒரு சாப்பாடு இது சோத்துக்கு கூட சோத்துக்கு தான் நல்லா இருக்கும் சாரமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கலந்து விடுங்க இதே மாதிரி செய்யுங்க இப்படியே வரும்